இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? காட்டுறேன். அதுக்குள்ளே என்ன அவசரம்? அப்புறம் என்ன ப்ரோ போன வீடியோவில் இதே டிஷர்ட்டோட தான் இருந்தீங்க, இப்பயும் இதே டிஷர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் என்ன டெக் ரிவ்யூவாக பண்ணுறேன்? டிஷர்ட்டை மாற்றிட்டு வந்து இது இன்னொரு நாள் காட்டுறதுக்கு அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ரெண்டும் ஒரே நாளில் எடுத்த வீடியோ, அதனால தான் ஒரே டிஷர்ட்டில் இருக்கு. ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னு காட்டிடுறேன், அதுக்கப்புறமா எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து நான் காட்டிடுறேன். இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில், பாப்பாவுக்காக நான் வாங்கியிருக்கேன், அவங்களோட ஸ்கூல் யூஸ்க்காக. இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு வாட்டர் பாட்டில். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா பேர் போட்டு இருக்குது. ஒரு குட்டியாக ஒரு ஸ்பைடர்மேன் பொம்மை எச்சிங் பண்ணி அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு 750 ml வாட்டர் பாட்டில், ஃபுல் ஸ்டீல் பாட்டில் இது, பட் ஃப்ளாஸ்க் கிடையாது. ஏன்னா சிங்கிள் வால்டு இதுதான். உங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியும். குவாலிட்டி நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட்டு 400 வந்து எனக்கு இதை சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு 400க்கு இட் ஃபீல்ஸ் குட். நல்ல ஸ்ட்ராங்கான லாக் இருக்குது. அண்ட் இதை நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா ஈஷாக் 3D கிஃப்ட்ஸ், இங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஈஷாக் 3D கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம். யூடியூபர் டான் JRCM அப்படிங்கிற ஒருத்தரோட கம்பெனி இது. அவங்க நிறைய கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கிடையாது. இன்னொரு ப்ராடக்ட்டுமே நாங்கள் ஏற்கனவே இவங்கக்கிட்ட வாங்கியிருந்தோம். ஒரு கேக் டாப், ஒரு உட்டன் கேக் டாப்பை பாப்பா பர்த்டேக்காக தான் அதையுமே வந்து வாங்கியிருந்தோம். அதுவுமே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். வேணால் அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ப்ரொமோஷன் கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் கிடையாது. நான் கை காசு போட்டு வாங்கினது, ஓகேவா? ப்ரொமோஷன் எவ்வளோ தூக்கிடாதீங்க, குன்று நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி.